வெல்கம் டு கீதாஸ் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் நிறையா ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த பவுலில் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் எல்லா மாவுக்கு எடுத்துக்கணும். அதே பவுலில் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ரவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். தோசை மாவு பதத்தோட தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நறுக்கி அது சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிச்சா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா துருவி சேர்த்துக்கலாம், அப்போ தான் கடிப்படாமல் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை, கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இன்னும் நல்லா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. நீங்கள் இதை இடித்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் கல் காஞ்ச உடனே செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றலாம். இந்த மாதிரி ஹோலாக வரணும், அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே தேவைப்படும். இது நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓரளவு நல்லா முருகலாக வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த பக்கத்துக்கு திருப்பிடலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, மொறுமொறுப்பாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு தோசையும் இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது தடவை ஊற்றும் போது சில சமயம் கெட்டியான மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுடலாம். ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, மல்லி சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.